அன்பார்ந்த வணிகவியல் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இப்போ நம்ம 11ஆம் வகுப்புக்கு வர்ற திங்கக்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை, வர்ற திங்கக்கிழமை 8ஆம் தேதியிலேருந்து ஸ்கூல் திறக்கிறதுக்கு இருக்காங்க. அதனால் 8ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து இப்போ 12th பையன் வர்ற மாதிரி 11th பையன் எல்லா பேருமே வரப்போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பாடங்கள்லாம் பார்த்துருக்கோம். முதல் 2 பாடம் பார்த்தோம். அடுத்து 3வது பாடத்தில் வந்து தங்கராஜ் சார் வந்து குறிப்பேட்டு பதிவுகள் எப்படி போடுறது, அதே மாதிரி வங்கி நடவடிக்கைகளை எவ்வாறு குறிப்பேட்டில் பதிவது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதே பாடத்தில் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தியரியை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது, பார்த்துக்குருவோம். பாடம் 3ல் வந்து முதன்மை பதிவேடுகள் அப்படிங்கிற பாடத்தில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தியரிகள் தான். இடையில் வந்து ஒரு சில பகுதிகளை நீக்கியிருக்காங்க. அந்த நீக்கின பகுதிகளை வந்து நம்ம பள்ளிக்கூடம் திறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பாடத்துலையும் என்னென்ன பகுதிகள் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ வந்து இந்த முதல் பாடத்தில், இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய தியரி கொஸ்டின், அதாவது முதன்மை பதிவேடுகள்னால் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஆதார ஆவணங்கள்னால் என்ன, இரட்டை பதிவு முறைனா என்ன, நடவடிக்கைனா என்ன, அது வரைக்கும் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த கணக்கு, இந்த நடவடிக்கைகளை பதிவு செய்யும் அணுகுமுறைகள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இதில் நீக்கப்பட்ட பகுதி. அதுக்கப்புறம் கணக்கியல் விதிகள், குறிப்பேட்டு பதிவுகள் நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தாச்சு. அதனால் நம்ம வந்து இந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வரைக்கும் மட்டும் இந்த பாடத்தில் இப்போ கொஞ்சம் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பாடத்தினுடைய அறிமுகம். அதில் மேலே ஒரு ப்ராக்கெட்டில் அந்த மாணவர் செயல்பாடுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து வச்சுக்கோங்க. அதை நம்ம ஸ்கூல் திறக்கும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இதில் அறிமுகம் அப்படின்னா, கணக்கியல் செயல்முறை என்பது பணம் அல்லது பணத்தில் உள்ள நடவடிக்கைகளை அடையாளம் கண்டு நிதி சார்ந்த நடவடிக்கைகளை கணக்குகளில் பதிவு செய்வதில் தொடங்குகிறது. சான்றளிக்கப்பட்ட ஆவணங்கள் அல்லது சான்றுகள் அல்லது ஆதாரங்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் நடைபெற்றவுடன் பதிவு செய்யப்படுகின்றன. இதில் முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார ஆவணங்கள் எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலுமே, இப்போ சரக்கு வாங்கினாலும் சரி, விற்றாலும் சரி, செலவு பண்ணாலும் சரி, அந்த நடவடிக்கைக்குரிய ஆதாரமாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த நடவடிக்கைகளை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு உண்மையென சான்றுரைக்கும் ஆவணங்கள் ஆதார ஆவணங்கள் ஆகும். இந்த ஆதார ஆவணங்கள் அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் அவங்களுக்கு. இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து உன்னைய கடைக்கு போக சொல்கிறாங்க. ஒரு 100 ரூபாய் கையில் கொடுத்து ஒரு 2-3 ஜாமானை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. நீ என்ன செய்கிற, போயிட்டு வர, எனக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுங்கன்னு கேட்ப. அதையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 100 ரூபாய் உன் கையில் கொடுக்குறாங்க. நீ வந்து என்ன செய்கிற, வெளியே போய் எல்லாம் அவங்க சொன்ன ஜாமான்லாம் வாங்கிட்டு வர்ற. வரும்போதே நீ என்ன செய்கிற, 10 ரூபா பத்தாது, நமக்கு இன்னொரு 10 ரூபா எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்ன செய்கிற, ஒரு ஐடியா பண்ணி வீட்டில் வந்தோடனே ஜாமான் வாங்கினது எவ்வளவு அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ வாங்கினது வந்து 80 ரூபாயாக இருக்கும். ஆனால் நீ என்ன சொல்கிற, 90 ரூபாய்க்கு நான் ஜாமான் வாங்கிட்டேன், 10 ரூபாய் மிச்சம் இருக்குது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்கள வீட்லேயும் சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே இது நீ போகும்பொழுதே எந்தெந்த கடையில் என்ன ஜாமான் வாங்கினாலும் அதற்கு பில்லு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ வந்து அந்த 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டில் வந்து 90 ரூபான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா வீட்டில் கேட்பாங்க, எந்தெந்த கடையில் என்ன ஜாமான் வாங்கினேன்னு அந்த லிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணும் பொழுது அந்த 10 ரூபாய்க்கு நீ கணக்கு வைக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு ஜாமான் வாங்கி இருந்தாலோ அல்லது விற்றிருந்தாலோ அதற்கு ஆதாரமாக ஒரு ஆவணம் இருந்துச்சு அப்படின்னா அது உண்மைத்தன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நம்ம கணக்கு பதிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அதற்கு ஆவணங்கள், சான்ற ஆவணங்களோட பதிவு செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஆதார ஆவணங்கள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நிதி சார்ந்த நடவடிக்கைகளின் உண்மையான சான்றுகளை வெளிப்படுத்தும் ஆவணங்கள் ஆதார ஆவணங்கள் ஆகும். இந்த ஆவணங்கள் நடவடிக்கையின் தன்மை, தேதி, தொகை, தொடர்புடைய நபர்கள் போன்ற விவரங்களை வெளிப்படுத்தும். அதில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னம்னா கடையில் போனோடனே ரசீது கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க,
இன்றைக்கி டேட் போடுவாங்க, கடையினுடைய பெயர் இருக்கும், அதில் என்ன பொருள் நம்ம வாங்குறோங்கிறது இருக்கும், விலை இருக்கும், மொத்தம் நாம் செலுத்துகிற தொகை இருக்கும், கடைசியில் அவங்க சைன் பண்ணி கையில் கொடுப்பாங்க இல்லையா? அதே போல தான் நபர்கள் போன்ற விவரங்கள் வெளிப்படுத்தும் ரொக்கச்சீட்டு, இடாப்பு, பற்று குறிப்பு, வரவு குறிப்பு, செலுத்துச்சீட்டு, சம்பளப்பட்டியல், கூலிப்பட்டியல், காசோலை, பதிவு பட்டியல் போன்றவைகள் ஆதார ஆவணங்களில் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பற்றியதான் நம்ம இந்த பாடத்தில் விரிவாக பார்க்க போகிறோம். ரொக்கச்சீட்டுனா என்ன, இடாப்புனா என்ன, பற்று குறிப்புனா என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு பாராகிராஃபாக பார்ப்போம். சம்பளப்பட்டியல், கூலிப்பட்டியல், காசோலை, அது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு, பதிவு பட்டியல் போன்ற ஆதார ஆவணங்கள் உள்ளடங்கும். இவைகளை அடிப்படையாக நடவடிக்கைகள் கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த ஆதார ஆவணங்களை தான் நம்ம இப்போ அடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ரொக்கச்சீட்டு ரசீது, ரொக்கச்சீட்டு அல்லது ரசீது அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் கொடுத்து நாம் பொருளை விற்கும் பொழுதோ அல்லது வாங்கும் பொழுதோ பணம் கொடுத்து செயல்பட்டோம்னா அது ரொக்க நடவடிக்கைன்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வாங்கின பொருளுக்கு எவ்வளோ பொருள் என்ன ரேட்டுக்கு என்றைக்கு வாங்கினாங்கன்னு நம்ம குறித்து கொடுக்குறது தான் அந்த ரொக்கச்சீட்டு அல்லது ரசீதுன்னு சொல்லலாம். ரொக்கச்சீட்டு என்பது ஒரு ஆவணம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா தேதி, தொகை மற்றும் ரொக்க கொள்முதல், ரொக்க விற்பனை அல்லது இதர ரொக்க நடவடிக்கைகள் விவரங்கள் இருக்கும். வணிகம் செய்பவர்கள் ரொக்க விற்பனை செய்யும் போது பணம் பெறுகின்றனர். வணிக நிறுவனங்கள் ரொக்க கொள்முதலின் போது ரொக்கச்சீட்டை பெறுகின்றனர். ரொக்க விற்பனையின் போது ரொக்கச்சீட்டை அளிக்கின்றனர். அதான் இப்போ ஒரு கடையில் போய் சரக்கு வாங்குகிறோம் அப்படின்னம்னா அவங்க என்ன செய்வாங்க, பொருளோடு சேர்ந்து அந்த ரொக்கச்சீட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி நாம் விற்கிற கடைக்காரரும் என்ன செய்வார், அந்த பொருளினுடைய அளவெல்லாம் போட்டு ரூபாய் எவ்வளவு என்ன தேதியெல்லாம் போட்டு குறித்து நம்ம கையில் கொடுப்பாரு. இதுதான் ரொக்க சீட்டு. அப்போ ஒரு பொருளை வாங்கினாலோ ரொக்கத்திற்கு வாங்கினாலோ விற்றாலோ இந்த சீட்டு பயன்படுது. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், என்றைக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எப்பவும் பதிவோம். பதிஞ்சதற்கு ஆதாரம் என்னென்னா இந்த ரசீதை தான் காட்டணும் அவங்ககிட்ட. இதுதான் ஆதார ஆவணம். அடுத்த ஆதார ஆவணம் பார்க்கும்போது ரெண்டாவது இடாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே பார்த்தது ரொக்க கொள்முதல், ரொக்க விற்பனையை பார்த்தோம். இந்த இடாப்பு அப்படிங்கிறது என்னென்னா கடன் விற்பனை. இப்போ ரொக்கத்துக்கு விற்காமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து இப்போ ஒரு அக்கௌண்டன்சி நோட்ஸு ஒரு 50 பேருக்கு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னம்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, நம்மள்ட்ட ரூபா வாங்காமே என்ன செஞ்சுருவாங்க, நம்ம ஸ்கூல் பேருக்கு 50 புக்கு அனுப்பிடுவாங்க. அதில் என்ன இருக்கும்னா, ஒரு புஸ்தகத்தினுடைய விலை இவ்வளவு ரூபா, 50 புஸ்தகத்தினுடைய விலை இவ்வளவு ரூபா, இதில் உங்களுக்கு நாங்கள் ஒரு 10% 20% தள்ளுபடி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலையில் மொத்த விலையில் ஒரு 10% கழிப்பாங்க. கழித்து மீதி தொகையை போட்டு இந்த தொகையை நீங்கள் எங்களுக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரை அந்த புக்கோடு சேர்த்து வச்சு அனுப்புவாங்க. அதுக்கு பேர் தான் இடாப்பு. நம்ம இதில் கூட இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் அந்த பொருளினுடைய எடை, பொருளின் எடை இல்லை அளவு, எத்தனை புஸ்தகம் வந்திருக்கு, ஒரு புஸ்தகத்தின் விலை எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு, ப்ளஸ் மைனஸ் நம்ம நமக்கு கொடுக்க வேண்டிய தள்ளுபடியை கழிச்சுக்கிறாங்க, ப்ளஸ் அதுக்கு கட்டும செலவு அல்லது நம்ம இடத்துக்கு ஆகிற செலவை கூட்டிக்கிடுவாங்க. மொத்தம் நாம் தர வேண்டிய தொகையை கீழே கொடுத்துருப்பாங்க. இதுதான் இடாப்பு அப்படின்னு பேர். இடாப்பு கடன் கொள்முதல் மற்றும் கடன் விற்பனைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் தேதி, தொகை மற்றும் கடன் கொள்முதல் அல்லது கடன் விற்பனை குறித்த சரக்குகளின் விபரம் இடம்பெற்றிருக்கும். பெரும்பாலும் இடாப்பினை 3 படிகளில் தயாரிப்பர். முதல் படியினை வாங்குபவருக்கு தருகின்றனர். 2வது படியினை சோதனை சாவடிக்கென சரக்கு அனுப்பி வைப்பர். சோதனை சாவடினா இப்போ பொருளை கொண்டுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க கையில் இப்போ லாரியிலையோ இதுலையோ மொத்தமாக கொள்முதல் பண்ணாங்கன்னா அந்த ஒரு படி அவங்க கையில் கொடுத்து விடணும். 3வது படி விற்பவர் தம்மிடம் வைத்துக்கொள்கிறார். அப்போ அவருக்கு ஒரு காப்பி வச்சுக்கிறாரு, வாங்குறவருக்கு ஒரு காப்பி கொடுக்குறாரு. அதை ட்ராவல் பண்ணி அவங்க இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த வண்டியில் ஒரு காப்பியை கொடுத்து விட்றாங்க. இதுதான் இடாப்பு. இப்போ இடாப்புனா சரக்கை கடனுக்கு கொள்முதலோ விற்பனை செய்யும் பொழுது அந்த சரக்குகள் பற்றிய விவரங்கள் அடங்கிய ஒரு படிவத்தை தான் என்ன சொல்கிறோம், இடாப்பு. இது ஒரு ஆதார ஆவணம், நடவடிக்கைக்குரிய ஆதார ஆவணம். இப்போ ரொக்கச்சீட்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ரொக்கச்சீட்டினுடைய மாதிரி படிவம் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க.
அதை நீங்கள் பார்த்துக்கங்க. இதைத்தான் அவங்க இந்த மாதிரி ஷீட் இருக்கும், இதில் வந்து அந்த எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி அன்றைக்கி டேட்டை போட்டு கீழே அவங்க கடையினுடைய இதை போட்டு அமௌண்ட்டெல்லாம் போட்டு சைன் பண்ணி கையில் கொடுப்பாங்க. இதுதான் ரொக்கச்சீட்டினுடைய மாதிரி படிவம். இதை வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரொக்க மாதிரி சீட்டு வந்து பரீட்சையில் கேட்க போகிறது கிடையாது, நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சீட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இடாப்பினுடைய மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இடாப்பு அப்படின்னா இன்வாய்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய இது என்ன டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்துக்குறோம். நம்ம ஒரிஜினலாகவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இது மாதிரி நம்ம ஒரிஜினலாகவே உங்களுக்கு வந்து இந்த இடாப்பு இன்வாய்ஸு சான்று சீட்டெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்கூலில் காட்டுறேன். நம்ம ஸ்கூலில் ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, அப்படி அந்த மாதிரி வர்றதுலேயே உங்களுக்கு நான் எடுத்து ஒரிஜினலே நம்ம பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பற்றுக்குறிப்பு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ரொக்க விற்பனை, ரொக்க கொள்முதல் பார்த்தோம், அதுக்கு சான்றாவணம் என்ன, சான்று சீட்டு பார்த்தோம். ரெண்டாவது வந்து கடன் கொள்முதல், கடன் விற்பனைக்கு ஆவணம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பார்த்தோம், இடாப்பு அப்படிங்கிற ஆவணத்தை பார்த்தோம். இந்த பற்றுக்குறிப்பு வரவு குறிப்புனா என்ன அப்படின்னு அடுத்து பார்க்க போகிறோம். பற்றுக்குறிப்பு அப்படிங்கிறத முதல் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம கடனுக்கு சரக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு மதுரையில் வந்து நம்ம ஒரு 10 மூடை அரிசி வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிற கொண்டு வர்றோம். வந்த உடனே நமக்கு அதில் 2-3 அரிசி வந்து சரியில்லைன்னு தெரியுது. அப்போ நாம் என்ன செய்யலாம், இல்லை எடை குறையுது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் என்ன செய்வோம்னா வாங்கின கடைக்கே திருப்பி அனுப்பிடுவோம். இதுக்கு பேர் வந்து கொள்முதல் திருப்பம். சரக்கை கொள்முதல் பண்ணிவிட்டு நம்ம இடத்துக்கு வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக மீண்டும் வாங்கினவங்ககிட்டையே திருப்பி கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் கொள்முதல் திருப்பம். இப்போ அந்த மாதிரி சரக்குகளை திருப்பும் பொழுது அந்த சரக்கு பற்றிய விவரம் அடங்கி அந்த ஆவணத்துக்கு பேர் தான் பற்றுக்குறிப்பு. இப்போ இந்த 2 மூடையை திருப்பி அனுப்புகிறோம் இல்லையா, அந்த 2 மூடையை வந்து இந்த மாதிரி ஒரு மூடை இவ்வளோ ரேட்டுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கினோம், 2 மூடையை திருப்பி அனுப்புகிறோம், இவ்வளோ ரூபா, அது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலு, டேட்டு என்னைக்கு திருப்பி அனுப்புகிறோமோ அந்த டேட்டு எல்லாம் போட்டு அந்த சரக்கோடு நாம் திருப்பி அனுப்புவோம். எப்படி வாங்கும் பொழுது நம்ம இடாப்போடு வாங்கினோமோ அதே மாதிரி திருப்பி அனுப்பும் பொழுது நம்ம பற்றுக்குறிப்புன்னு ஒரு ஆவணத்தை வச்சு அனுப்புகிறோம். அதைத்தான் கொடுத்துருக்காங்க. சரக்கினை வாங்குபவர் சரக்குகள் சேதமடைந்திருந்தால் அல்லது சரக்குகளில் குறிப்பிட்டது போல் இல்லாதிருந்தால் போன்ற பல்வேறு காரணங்களில் அதனை விற்பவருக்கு திருப்பி அனுப்பலாம். சரக்கினை வாங்குபவர் திருப்பி அனுப்பும்போது ஒரு பற்றுச்சீட்டினை தயாரித்து விற்பவருக்கு அனுப்புகிறார். இதில் திருப்பி அனுப்பும் சரக்கின் விவரங்கள், அளவு மற்றும் மதிப்பு போன்றவை இடம்பெற்றிருக்கும். பற்றுக்குறிப்பினை 2 படிகளாக தயாரிப்பார். இதில் ஒன்றினை சரக்கினை விற்பவருக்கு அனுப்புவார், மற்றொன்றினை தம்மிடமே வைத்துக் கொள்வார். இது விற்பான்மையாளர் தர வேண்டிய தொகையினை குறித்து வாங்குபவர் அளிக்கும் ஆவணமாகும். பற்றுக்குறிப்பினை பற்றுக்குறிப்பானை என்றும் கூறுவர். அப்போ பற்றுக்குறிப்புனா என்னென்னு புரியுதா, வாங்கின சரக்கை வந்து திரும்ப நாம் அனுப்பினோம்னா அது கொள்முதல் திருப்பம். அந்த மாதிரி திருப்பி அனுப்பும் பொழுது நாம் வைக்கக்கூடிய அந்த ஆவணத்துக்கு பேர் தான் பற்றுக்குறிப்பு. அதில் வந்து அந்த சரக்கு பற்றிய விவரங்கள் இருக்கும், சரக்கினுடைய அளவு, அதனுடைய மதிப்பு போன்றவற்றை வந்து அதில் பதிஞ்சிருப்பாங்க. இதை வந்து 2 பிரதி எடுப்பாங்க, 2 காப்பி தயார் பண்ணுறாங்க. ஒன்றை வந்து கடைக்காரர் வச்சுக்கிடுவார், இன்னொன்று வந்து அந்த சரக்கு அனுப்பும் பொழுது அவருக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. 2 பேருக்கும் ஒவ்வொரு காப்பி வச்சுருக்காங்க. இது பற்றுக்குறிப்பு. இது வந்து கொள்முதல் திருப்பம். அடுத்து வரவு குறிப்பு அப்படின்னா இதே மாதிரி தான், நாம் விற்ற சரக்கு கடனுக்கு விற்றுருப்போம், திருப்பி நம்மள்கிட்ட அனுப்புவாங்க. இது வந்து விற்பனை திருப்பம். நம்ம கடனுக்கு விற்ற சரக்கு சரியில்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன செய்வாங்க, பாதியில் விலை 2-3 தான் மிச்சத்தை திருப்பி அனுப்புகிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் விற்பனை திருப்பம். அந்த மாதிரி சரக்கு திரும்பி வரும் பொழுது அதில் ஒரு ஆவணம் இருக்கும், அதுதான் வரவு குறிப்பு. சரி, அப்போ நம்ம சரக்கு கடன் கொள்முதல் செஞ்ச சரக்கை திருப்பி அனுப்பினோம்னா கொள்முதல் திருப்பம், அதில் நாம் வைக்கிறது பற்றுக்குறிப்பு. நம்மள்கிட்ட வாங்கிட்டு போனவங்க நாம் விற்ற சரக்கு திரும்ப நம்மளுக்கு விற்பனை திருப்பமாக உள்ளே வரும் பொழுது அதில் இருக்கிற ஆவணம் வரவு குறிப்பு. இது தமது வாடிக்கையாளர் திருப்பி அனுப்பும் சரக்கு குறித்த விவரங்கள் விற்பனையாளரால் தயாரிக்கப்படும் ஒரு அறிக்கையாகும். இதில் சரக்கின் விவரம், திருப்பப்பட்ட சரக்கின் அளவு மற்றும் மதிப்பு போன்றவை இடம்பெற்றிருக்கும். விற்பவர் வாங்குபவருக்கு அனுப்பப்படும் இந்த ஆவணத்தில் வாங்குபவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையின் விவரங்கள் விற்பனையாளரால் அளிக்கப்படும். இதனை வரவு குறிப்பாவணை என்றும் கூறுவர். இப்போ இப்போ நம்ம 10 மூடை வாங்கியிருக்கோம், 2 திருப்பி அனுப்பினோம்னா அதே மாதிரி நம்ம விற்ற சரக்குலையும் 10 மூடையில் 2 திரும்பி வருது அப்படின்னா
நான் உங்கள்கிட்ட 10 மூடை வாங்கியிருக்கேன், அதில் 8 மூடை எடுத்துக்கிட்டேன், மிச்சம் 2 மூடைக்குரிய காசை கழிச்சிட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அதை எவ்வளோ தொகை திரும்ப தரணும் அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த பற்று குறிப்பு வரவு குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதுவும் நமக்கு ஆதார ஆவணங்கள், நடவடிக்கை பதிவதற்கு ஆன ஆதார ஆவணங்கள். அடுத்து செலுத்துச்சீட்டுனா என்னென்னு பார்ப்போம். செலுத்துச்சீட்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இது ஓரளவு தெரியும். பேங்க்கில் போய் நம்ம பணம் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் போடும் பொழுது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவோம், ஒரு படிவம். அந்த படிவத்துக்கு பெயர் தான் செலுத்துச்சீட்டின் படிவம். அப்போ அந்த பேங்க்கில் வந்து எந்த பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அங்கே போனவுடனே இப்போ ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போட போகிறோம் அப்படின்னம்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நாம் ஃபில்அப் பண்ணி அதோடு அந்த பணத்தையும் நம்மளுடைய பாஸ்புக்கையும் கொடுத்தோம்னா அவங்க வாங்கிட்டு நம்ம கணக்கில் வர வச்சு கொடுப்பாங்க இல்லையா. அந்த சீட்டுக்கு பேர் தான் செலுத்துச்சீட்டு. இது என்னன்னு சொல்கிறாங்க பாரு, வங்கியில் ரொக்கம் அல்லது காசோலை செலுத்தும் போது வாடிக்கையாளரால் ஒரு படிவம் பூர்த்தி செய்யப்படும் பட்டு ரொக்கம் அல்லது காசோலையுடன் வங்கியரிடம் அளிக்கப்படுகிறது. இந்த படிவத்தை செலுத்துச்சீட்டு அல்லது வைப்புச்சீட்டு என்று கூறுவர். இதில் வங்கி அலுவலர் கையொப்பமிட்டு வங்கி முத்திரையிட்டு அதன் நீளமான முக்கிய பகுதியினை தம்மிடம் வைத்துக்கொள்வர். சிறியதான அடிக்கட்டையினை செலுத்துபவரிடம் வழங்குவார். அப்போ நம்ம வந்து இப்போ ஃபில்அப் பண்ணும்போது 2 தான் இருக்கும். அதாவது இந்த ஃபார்ம் பார்த்திங்கனாவே தெரியும். இந்த சைடில் ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது, இந்த சைடில் நீளமாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்கிறதுக்கு பேர் அடிக்கட்டை. அதில் நாம் ஃபில்அப் பண்ணி அதில் ஒரு சீல் வச்சு அவர் சைன் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவார். இது வந்து நமக்கு ஒரு ஆதாரம் மாதிரி. இத்தனாம் தேதி நம்ம பேங்க்கில் பணம் போட்டோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சீட்டு வந்து ஆதாரமாக இருக்கும். இது வந்து நீங்கள் பேங்க்லலாம் இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி பழகணும். பேங்க்கு போகிறீங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியணும் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் என்ன செய்யணும், பேங்க் போகிற நேரங்களில் இந்த மாதிரி ஃபார்ம்களை எல்லாமே இங்கிலீஷ் அல்லது தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து நம்ம என்னென்ன கேட்குறாங்களோ அதை பூரா ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு நம்ம கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இதில் என்ன இருக்குது, மேலே டேட் இருக்குது, அடுத்து அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கட்டமாக போட்டிருக்காங்க. அதில் நம்மளுடைய கணக்கு என்ன எழுதணும். அடுத்து நேம் கொடுத்துருக்காங்க. நேம்னால் நம்மளுடைய கணக்கு வச்சுருக்கவருடைய பெயரை எழுதணும். அடுத்து இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருந்தால் எழுதணும், இல்லைன்னா தேவையில்லை. கீழே வந்து நம்ம அமௌண்ட்டு எவ்வளவு அப்படிங்கிறத எண்ணாலையும் எழுதணும், எழுத்தாலையும் எழுதணும், தப்பில்லாமல் எழுதணும். அது டினாமினேஷன் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. 2000 நோட்டில் எத்தனை வைக்கிறீங்க, 500 ரூபாயில் எத்தனை வைக்கிறீங்க, 100 ரூபாயில் எத்தனை வைக்கிறீங்க, இந்த கால்குலேஷன் மொத்த தாள்களை பூரா பெருக்கி எவ்வளோ தொகை அப்படிங்கிறது டோட்டலில் வந்துடும். இதுவும் ஃபில்அப் பண்ணணும். இது அவங்க செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேட்பாங்க. அடிக்கட்டையில் அதே மேட்ரு தான். நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர், நம்ம பேர், டேட்டு, தொகை, அமௌண்ட்டு எண்ணாலையும் இருக்கும், எழுத்தாலையும் இருக்கும். இதை வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்க, பணத்தை நம்மள்கிட்ட வாங்கி நம்ம அக்கௌண்ட்டில் வந்து செலுத்தினதற்குரிய சான்று ஆவணமாக நம்ம கையில் கொடுக்குறாங்க. இப்போ பேங்கில் பணம் போடுறோம், வங்கி நடவடிக்கையில் பேங்கில் பணம் போடுறோம் அப்படின்னா நாம் இதைத்தான் சான்றாவணமாக வைக்கணும். செலுத்துச்சீட்டினுடைய அடிக்கட்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நமக்கு வந்து சான்றாவணம். இது ஒரு சான்றாவணமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், செக்கு, காசோலை. இதுவும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, செக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் வீட்டிலே இருக்கும். இந்த பாஸ்புக்கு, பேங்கில் இப்போ அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க செக் புக் வச்சுருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, பேங்கில் நம்ம போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னா இந்த செக் புக்கு தேவைப்படும். இப்போ நம்ம போய் எடுக்கலாம், அல்லது நம்ம யாருக்காவது பணம் தர வேண்டியது இருக்குன்னா செக் எழுதி கையில் கொடுத்துடலாம். அவங்க போய் பேங்கில் கொடுத்தா பேங்கில் பணமாக கொடுத்துருவாங்க. இந்த செக்கு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வணிகவியல் காமர்ஸில் 11லேயும் ஒரு பாடத்தில் வணிகவியல் பாடத்தில் காசோலை அப்படின்னே நிறையா அதை பற்றி படிக்க போகிறோம். இந்த காசோலை என்பது மாற்றத்தக்க ஆவணம். வங்கி தமது வாடிக்கையாளர் சொந்த பயன்பாட்டிற்கு பணம் எடுக்கவோ அல்லது வேறு நபருக்கு பணம் செலுத்தவோ காசோலை புத்தகத்தை வழங்குகிறது. காசோலை வழங்குவதன் மூலம் ஒரு நபரின் கணக்கிலிருந்து அவருக்கோ அல்லது காசோலையில் குறிப்பிடப்பட்ட நபருக்கோ ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்க வங்கி அறிவுறுத்தப்படுகிறது. ஒவ்வொரு புத்தகத்திலும் விவரங்களை பதிவு செய்ய ஒரு பதிவுச்சீட்டு இருக்கும். இது எதிர்கால பயன்பாட்டிற்கென கணக்கு வைத்திருப்பவரிடம் இருக்கும். இந்த செக் புக்கை பற்றி சொல்கிறாங்க. இப்போ செக் புக்கு அப்படின்னா ஒரு 20 அல்லது 50 கொண்ட புக்காக நம்ம கையில் கொடுப்பாங்க. நம்ம கேட்கும் பொழுது அதில் வந்து என்ன இருக்கும்னா, ஃபஸ்ட்டு பேஜில் அல்லது இடையில வந்து இந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, கீழே கட்டமாக கொடுத்துருக்காங்கல்ல,
அந்த சீட்டு அது அந்த ஒரு சீட்டு மாதிரி ஒரே ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா ரெக்கார்ட் ஸ்லிப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு செக்கையும் பயன்படுத்தும் பொழுது எதற்காக பயன்படுத்தினோம்னு நம்ம ரெஃபரன்ஸுக்கு குறித்து வச்சுக்கிறதுக்கு. இப்போ செக்கு நம்பரு, அடுத்து டேட்டு, இன் ஃபேவர் ஆஃப் இந்த செக்கை யாருக்கு கொடுத்தோம், எவ்வளவு ரூபா அப்படிங்கிறத நம்ம குறித்து வச்சுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு செக்கு நம்பரையும் போட்டு அந்த 20 செக்கு இருக்குன்னா 20 செக்கை எப்படி பயன்படுத்தியிருக்கோம்னு குறிச்சிக்கிறதுக்காக ரெஃபரன்ஸுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம செக்கு புக்கில் ஒவ்வொரு செக்காக எடுத்து கிழித்து நம்ம எழுதி கொடுக்க போகிறோம். அதில் என்ன மேட்ரு இருக்குது பாருங்கள். இது செக்கு வந்து நம்ம ஸ்கூல் திறக்கும்போது நான் செக்கு ஒரிஜினல் செக்கை உங்களுக்கு கையில் கொடுத்து காட்டுறேன். இந்த படிவங்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். மேலே டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, மொதல் 2 காலம் வந்து நாள், அடுத்த 2 காலம் மாதம், அடுத்து 4 காலம் வருடம். அதை நம்ம என்றைக்கு தேதிக்கு வந்து செக் கொடுக்குறோமோ அந்த தேதி. பே அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அடுத்த லைனில், அந்த லைனில் நாம் யாருக்கு இந்த செக்கை கொடுக்குறோமோ அவங்க பேரை போட்டு கொடுத்துடலாம். இல்லை நம்மளே எடுக்க போகிறோம் அப்படின்னம்னா அந்த இடத்துல வந்து பேங்கிற இடத்துல செல்ஃபு, SELF செல்ஃப் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்மளுக்கு பணம் கொடுத்துருவாங்க. அது யார் வேறு பேருக்காரவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க பேரை போட போகிறோம். கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணம், இப்போ ஒருத்தருக்கு 5000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்குன்னா அவர் பேர் அந்த இடத்துல எழுதி இந்த தொகையில் 5000 போட்டு இன்றைக்கி டேட்டை போட்டு சைன் பண்ணி அவர் கையில் கொடுத்துட்டோம்னா அவர் போய் நாளைக்கோ நாளை கழிச்சோ மறுநாளோ 3 மாதத்துக்குள்ளே என்றைக்குனாலும் அவர் போய் மாற்றிக்கலாம், பணமாக அவர் பேங்க்கில் வாங்கிக்கலாம். அடுத்த லைனில் பாருங்கள், பே வந்து யாருக்கு அப்படிங்கிறது ருபீஸ் அப்படின்னு போட்டுக்கலையா, அதில் வந்து வேர்டிங்ஸில் எழுதணும். இப்போ ஒரு 5000னா இந்த பக்கம் வந்து நம்ம ரூபா சின்னம் இருக்குது, ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க, அதில் 5000 என்ன நம்பரை போட்டுற போகிறோம். இங்கே ருபீஸுங்கிற இடத்துல வந்து 5000 ஒன்லி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடணும். இங்கிலீஷ்லேயே 5000 ஒன்லி அப்படின்னு எழுதணும். இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் இப்போ அக்கௌண்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா கட்டம், அதெல்லாம் இப்போ கொடுக்குறது கிடையாது. நம்ம அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம செக் புக் வாங்கும் பொழுதே அக்கௌண்ட் நம்பர்லாம் அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம செக் புக்கை வந்து வேறு அக்கௌண்ட் இருக்கிறவங்க வந்து பயன்படுத்த முடியாது. அதனால் இப்போ அதெல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியதில்லை. வேலிட் அப் டு 10 lakhs நான் ஹோம் பிரான்ச். இப்போ 10 லட்சத்து வரைக்கும் இந்த செக்கை பயன்படுத்தலாம், அப் டு 10 லட்சம் வரைக்கும் ஒரே செக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசப்படும். கீழே வந்து கடைசியில் இந்த கேப்பில் வந்து நம்ம சைன் பண்ணணும். இந்த செக்கில் முன்னாடி சைன் பண்ணி கொடுத்துடணும். இப்போ நம்ம எடுக்க போனோம் அப்படின்னோம்னா ஒரு சில நேரம் பின்னாடி சைன் கேட்பாங்க செக்கில், அதை போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இப்போ 5000 இன்றைக்கி வேணும் அப்படின்னா இதை எழுதி ஃபில்அப் பண்ணி வாங்கிடலாம். என்ன சார் செக் புக்கை வச்சு தான் நம்ம போய் பணம் வாங்கணுமா? இப்போ தான் ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டாங்க, வேறு எதுனாலுமே நம்ம டக்குன்னு ஆன்லைன்லேயே பண்ணலாம். செக் புக்கு தேவையா அப்படின்னா செக் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம செக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து செக்கு வந்து இப்போது லட்சக்கணக்கில் ட்ரான்சாக்ட் பண்ணுவாங்க இல்லையா பிஸ்னஸில், அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இப்போ ஒரு 4 லட்சம் இங்கே ஒருத்தர் 4 லட்சம் தரணும், இங்கே ஒரு லட்சம் தரணும் அப்படின்னு நிறையா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இவங்க போய் பணமாக எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறதுங்கிறது ரிஸ்க்கான காரியம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால அது ஒரு பெரிய வேலைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க, டக்குன்னு அந்த கம்பெனி எந்த கடைக்கு நம்ம செக் கொடுக்கணுமோ அவங்க கடை பேரை போட்டு அமௌண்ட்டை ஃபில்லப் பண்ணி டக்குன்னு அவங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க. இது இவங்களுக்கு ஈஸியான வேலை. அவங்களும் என்ன செய்வாங்க, அவங்க பிரான்ச் பேங்க்கில் கொடுத்தோடனே அவங்க அக்கௌண்ட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். அதனால் செக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் தான். இது வந்து பணம் வந்து நம்ம யார் யாருக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஆவணமாக வந்து இந்த காசோலை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதுவுமே வங்கி நடவடிக்கைக்கு ஆதாரமாக அமையக்கூடிய ஒரு ஆவணம். அதாவது ஒவ்வொரு நடவடிக்கைக்குமே ஆவணம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது ரொக்கத்துக்கு சரக்கு வாங்குறது விற்கிறதுக்கு ஆவணம் பார்த்தோம். அடுத்து வந்து கடனுக்கு சரக்கு வாங்கும்போது விற்கும் பொழுது அதுக்கு இன்வாய்ஸ்னு ஒன்று பார்த்தோம், இடாப்பு பார்த்தோம். அடுத்து வந்து பற்று குறிப்பு வரவு குறிப்பு கொள்முதல் திருப்பத்துக்கும் விற்பனை திருப்பத்துக்கும் நடைபெறும் பொழுது அதற்கு ஆவணம். இது வந்து வங்கி நடவடிக்கைக்கான ஆவணங்களில் பார்க்கும் பொழுது செலுத்து சீட்டு பார்த்தோம், பணம் போடுறது, அதற்கு ஆதாரம் வந்து நம்ம அதில் அடிக்கட்டை பார்த்தோம். செக் புக்கில் வந்து நம்ம பணம் யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கு ஆதாரமாக இருக்கிறது வந்து இந்த காசோலை இல்லையா. இது ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஒரு ஆவணங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது இரட்டை பதிவு முறை. இது வந்து இரட்டை பதிவு முறைனா என்னன்னு சொல்லி சாரு உங்களுக்கு இது நடத்தும் பொழுதே சொல்லியிருப்பார்.
அதாவது இப்போ குறிப்பேட்டு பதிவுகள் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு முன்னாடி இரட்டை பதிவு முறை என்ன, அதனுடைய விதிகள் என்ன அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருப்பார் போன பாடத்தில். போன கிளாஸில் உங்களுக்கு இது சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் திரும்ப இரட்டை பதிவு முறைனா என்னன்னு நானும் சொல்லிடுறேன். இரட்டை பதிவு முறையான கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது ஒரு நிறுவனத்தின் நிதி சார்ந்த அனைத்து பதிவுகளையும் அறிவியல் பூர்வமாக முழுமையாக பதிவு செய்யும் முறையாகும். நம்ம அக்கௌண்டன்சி கணக்கு பதிவியல் அப்படிங்கிறதே முறைப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னம்னா இந்த இரட்டை பதிவு முறைப்படி தான் நம்ம கணக்குகள் பூராமே போட போகிறோம். இதுதான் அறிவியல் பூர்வமான முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு நடவடிக்கையும் 2 தன்மைகளை தன்னகத்தே கொண்டுள்ளன. அவை முறையே பெரும் தன்மை மற்றும் செலுத்தும் தன்மை ஆகும். இப்போ ஒரு நடவடிக்கை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சரக்கு வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னம்னா 2 தன்மை இருக்கும். அதில் ஒன்று பெரும் தன்மை, ஒன்று தரும் தன்மை. சரக்கை வாங்குவோம், பணத்தை தருவோம். இந்த மாதிரி 2 தன்மைகள் ஒவ்வொரு நடவடிக்கையிலையுமே இருக்கும். இதில் இதனை பற்றுக்கு பான்னு சொல்கிறோம், வரவுக்கு வா என்றும் குறிப்பிடுவர். ஒவ்வொரு பற்றிற்கும் சமமான மற்றும் நேரிடையான வரவு இருக்க வேண்டும் என்பது இரட்டை பதிவு முறையின் அடிப்படை கொள்கையாகும். இந்த இரட்டை பதிவு முறையில் முக்கியமானது என்னென்னா, பற்று ஒரு 1000 ரூபாய்க்கு வச்சோம் அப்படின்னம்னா அந்நேரமே வரவு ஒரு 1000 ரூபாய்க்கு கம்பல்சரியாக வைப்போம். நீங்கள் குறிப்பேடு போட்டிங்க இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கு பற்று வைப்பீங்க, அதே தொகைக்கு இன்னொரு கணக்கை வரவு வைப்பீங்க. அப்போ பற்றுக்கு சமமான தொகை வரவுலையும் வைக்கணும். இதுதான் இரட்டை பதிவு முறை. 2 தன்மைகள்லையுமே ஒரே விதமான அந்த தொகையை பதியணும். பற்று என்பது சொத்துக்களின் அதிகரிப்பு அல்லது செலவுகள் அதிகரிப்பு அல்லது பொறுப்புகளின் குறைவு அல்லது குறையும் வருமானம் அல்லது குறையும் முதல் ஆகியவற்றை குறிக்கும். வரவு என்பது பொறுப்புகள் அதிகரிப்பு அல்லது அதிகரிக்கும் வருமானம் அல்லது அதிகரிக்கும் முதல் அல்லது சொத்துக்கள் குறைவு அல்லது செலவுகள் என்பதை குறிக்கும். அது நம்ம கணக்கு போடும்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போ இரட்டை பதிமுறை அப்படின்னாவே 2 தன்மைகள், ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் 2 தன்மைகள் இருக்கும். அந்த 2 தன்மைகளை வச்சு 2 கணக்குகளை தயார் பண்ணுறோம். அந்த 2 கணக்கில் எந்த கணக்கு பற்று, எந்த கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பதிய போகிறோம். இந்த இரட்டை பதிவு முறையில் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, இரட்டை பதிவு முறையினுடைய வரைவிலக்கணம் கேட்கலாம். ஒரு 2 வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். அதில் கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் எழுதணும். இதை ஒவ்வொரு நடவடிக்கையும் பணம் அல்லது பணத்தின் மதிப்பு சம்பந்தப்பட்ட 2 தன்மைகளை கொண்டுள்ளன. மதிப்பினை பெறுதல் ஒரு தன்மையாகவும் அதே மதிப்பில் செலுத்துதல் இன்னொரு தன்மையாகவும் இருக்கும். அனைத்து நடவடிக்கைகளிலும் உள்ள இந்த 2 தன்மைகளும் கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படுவதால் இரட்டை பதிவுமுறை ஆகிறது. நம்ம சொன்ன அதே கருத்து தான் அவர் யார் சொல்லியிருக்கா, முன்ரோ மற்றும் பால்மர் அப்படிங்கிறவங்க 2 பேர் சேர்ந்து இந்த வரைவிலக்கணத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து 2வது வரைவிலக்கணத்தை ஜேஆர் பேட்லி பாய் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. ஒவ்வொரு வணிக நடவடிக்கையும் 2 தன்மையான விளைவுகளை கொண்டிருக்கின்றன. இத்தன்மைகள் 2 கணக்குகளை எதிர் திசைகளில் பாதிக்கின்றன. இவைகள் முழுமையாக பதிவு செய்வது ஒரு கணக்கியல் மற்றும் மற்றொரு கணக்கில் வரவு செய்வது அவசியமாகிறது. அதாவது ஒரு கணக்கில் பற்றும் இன்னொரு கணக்கில் வரவு செய்வதும் கண்டிப்பாக ஆகும். ஒவ்வொரு நடவடிக்கையிலும் உள்ள 2 விதமான விளைவுகளை இவ்வாறு பதிவு செய்கின்ற காரணத்தினால் இரட்டை பதிவு முறை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ 2 பேரும் ஒரே கருத்தை தான் சொல்கிறாங்க, வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்கிறாங்க. எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் 2 தன்மைகள் இருக்கும். அந்த 2 தன்மைகளை ஒன்று பற்றுத்தன்மையாகவும் இன்னொன்று வரவுத்தன்மையாகவும் இருக்கும். அதைத்தான் நாம் முறைப்படி பதிவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இரட்டை பதிவு முறையினுடைய இயல்புகள், இந்த 4 பாயிண்ட்டை படித்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புக்கில் இருக்குது. பரீட்சையில் ஏதாவது கேட்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த இலக்கணம் அல்லது இயல்புகள் கேட்கலாம். இயல்புகள்ங்கிறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதை தான் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இரட்டை பதிவு முறையின் இயல்புகள் பின்வருமான இரட்டை பதிவு முறையின் இயல்புகள் ஆகும். 1, ஒவ்வொரு வணிக நடவடிக்கையும் 2 தன்மைகளை கொண்டிருக்கும். இது ஏற்கனவே சொன்னது தான். ஒவ்வொரு நடவடிக்கையுமே 2 தன்மை இருக்கும். 2வது, 2இல் ஒன்று பலனை அல்லது மதிப்பினை பெறுவதாகவும் மற்றொன்று பலனை அல்லது மதிப்பினை அளிப்பதாகவும் இருக்கும். இதுவும் ஏற்கனவே பார்த்தது தான். பெரும் தன்மை, இன்னொன்று தரும் தன்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இவ்விரு தன்மைகள் குறைந்தது 2 கணக்குகள், அதாவது குறைந்தபட்சம் ஒரு பற்று, குறைந்தபட்சம் ஒரு வரவு என சம்பந்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நடவடிக்கையிலையுமே 2 கணக்குகள் இருக்கும். ஒன்று பற்றுக்கு வைப்போம், இன்னொரு கணக்கை வரவு வைப்போம். இதுவும் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். அடுத்து 4வது பாயிண்ட் ஒவ்வொரு பற்றும் அதற்கு தகுந்த சமமான வரவினையும் ஒவ்வொரு வரவும் அதற்கு தகுந்த சமமான பற்றினையும் பெற்றிருக்கும்.
ஒரு கணக்கு பற்று செய்யப்பட்டால் மற்றொரு கணக்கு வரவு வைக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து 2 கணக்கில் வந்து ஒரு கணக்கு வந்து பற்று, ஒரு கணக்கு வரவு கண்டிப்பாக வரும். சமமான தொகைக்கு வைப்போம். இது 1000 ரூபா பற்றுனா அது 1000 ரூபா வரவு, இது 1,00,000 ரூபா பற்றுனா அது 1,00,000 ரூபா வரவு. அந்த தொகையும் சமமாக தான் இருக்கும். கணக்கு தான் ஒரு கணக்கு பற்று, இன்னொரு கணக்கு வரவு வைப்போம். இது இரட்டை பதிவு முறையினுடைய இயல்புகள். இது பார்த்துங்க. அடுத்து இரட்டை பதிவு முறைய நன்மைகள் வந்து உங்கள் புக்கில் இருக்குது. அது ஒரு 4 பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து அதுக்கு முன்னாடி அடுத்து வந்து நடவடிக்கைனா என்னன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நடவடிக்கை அப்படிங்கிறது என்னென்னா பணம் சார்ந்த அந்த மதிப்புடைய இது வந்து ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு செல்வது எல்லாமே நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸை பொறுத்த மட்டுக்கும் எல்லாமே வணிக நடக்கிற அனைத்துமே நடவடிக்கை தான். உதாரணத்துக்கு சரக்கு வாங்குறது, விற்கிறது, பேங்கில் பணம் போடுறது, பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறது, ஏதாவது செலவுகள் மின் கட்டணம் செலுத்துறது, சம்பளம் கொடுக்கறது, கூலி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே எது நடந்தாலுமே அது பூராமே பணம் சம்மந்தப்பட்டது தான். அந்த ஒன்று பற்று வைப்போம், ஒன்றை வரவு வைப்போம். இதுக்கு பேர் நடவடிக்கை. இது நடவடிக்கையை வந்து 2 நடவடிக்கை அப்படி சொல்லுவாங்க. நடவடிக்கையின் வகைகள் 2: ரொக்க நடவடிக்கை, கடன் நடவடிக்கை. ரொக்க நடவடிக்கையில் வந்து 2 சொல்லுவாங்க. ரொக்க நடவடிக்கை, வங்கி நடவடிக்கை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ரொக்க நடவடிக்கை அப்படின்னா பணம் வந்து உள்ளேயோ வெளியோ போச்சுனாவே அது கண்டிப்பாக ரொக்க நடவடிக்கை தான். இப்போ உதாரணத்துக்கு பணம் கொடுத்து சரக்கு வாங்குகிறோம் அப்படின்னம்னா கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. இது ரொக்க நடவடிக்கை. பணம் கொடுத்து நமக்கு பணம் உள்ளே வந்துட்டு ஒருத்தவங்க சரக்கு வாங்கிட்டு போகிறாங்க, நம்ம விற்கிறோம் அப்படின்னம்னா ரொக்க கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அப்போ இந்த ரொக்க நடவடிக்கைகளை பூராமே ரொக்க கணக்கு பற்றாகவோ அல்லது வரவாகவோ கண்டிப்பாக இருக்கும். இது பூராமே ரொக்க நடவடிக்கைகள். பணம் இல்லாமல் ஒருத்தர் பொருள் வாங்கிட்டு போகிறாரு அல்லது இப்போ ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னா அதுக்கு பேர் கடன் நடவடிக்கை. அப்போ கடன் நடவடிக்கைனா என்ன செய்வாங்க அப்படின்னா பணத்துக்கு அந்த ரொக்கம்ங்கிற இடத்துல வந்து அவங்களுடைய பெயரை குறிச்சிக்கிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தட்ட நம்ம சரக்கு வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னம்னா கொள்முதல் கணக்கு பற்று, பணம் கொடுத்துருந்தா ரொக்க கணக்கு வரவு, பணம் கொடுக்கலைன்னா எந்த கடையில் நம்ம சரக்கு வாங்கினோமோ அந்த கடை கணக்கு வரவு. அதே போல் தான் விற்பனை செய்யும் பொழுதும் அதே தான். நம்ம யாருக்கு விற்றமோ அவர் கணக்கை பற்று வச்சுட்டு விற்பனை கணக்கை வரவு வைப்போம். இது வந்து கடன் நடவடிக்கை. வங்கி நடவடிக்கையெல்லாம் பேங்க் நடவடிக்கைகள் பூராமே வங்கி நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. பேங்கில் பணம் போடுறது, பணம் எடுக்கிறது, பேங்கில் நேரடியாக நம்ம யாருக்காவது செலுத்தணும்னா செக்கு கொடுக்கறது, இல்லை நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் நாம் பணம் கட்டுறது, அல்லது நமக்கு தர வேண்டியவங்க நம்ம வங்கி கணக்கில் பணம் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் வந்து வங்கி நடவடிக்கைகளும் இருக்குது. அப்போ நம்ம நடவடிக்கைனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். நடவடிக்கை எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும்: ரொக்க நடவடிக்கை, கடன் நடவடிக்கை. ரொக்க நடவடிக்கை 2ஆக சொல்கிறாங்க. ரொக்க நடவடிக்கைனா பணம் கொடுத்து இது பண்ணுறது, இன்னொன்று வங்கி மூலமாக செயல்படுறது. இதை வந்து நம்ம பார்த்துக்குருவோம். இதோட இந்த பாடத்துக்குரிய தியரிகள் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் கடைசியில் உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம், ஏடிஎம். எல்லா பேரும் இந்த ஏடிஎம் கார்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏடிஎம் கார்டு இப்போ எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் அதை சேஃபாக பயன்படுத்தணும். நிறையா ஃப்ராட் பண்ணுறாங்க, பார்த்துங்க. பணம் ஏமாற்றி பிடுங்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. இதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா என்ன, இதை பற்றிய முழு விவரம் நமக்கு தெரிஞ்சு தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம். இப்போ தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம், ஏடிஎம் அப்படின்னு விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அதனுடைய சுருக்கம் தான் ஏடிஎம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது தமிழில் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். அந்த ஏடிஎம் மிஷின் அப்போ சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு இது கணினிமயமாக்கப்பட்ட இயந்திரம். இதன் மூலம் வாடிக்கையாளர் வங்கிக்கு செல்லாமல் பணம் பெறவோ அல்லது நிதி சாராத நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிகிறது. இப்போ இந்த ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது வந்து பேங்க்கில் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வந்து எடுப்பதற்காக அந்த மிஷினை போய் நம்ம பயன்படுத்துகிறோம். பணம் வைப்பு இயந்திரம்னா இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்க, சிடிஎம் அப்படின்னா கேஷ் டெபாசிட் மெஷின். இப்போ எப்படி பேங்க்கில் பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் மிஷின் இருக்கோ அதே மாதிரி பணத்தை வந்து நம்ம பேங்க்கு போகாமையே இந்த மிஷின்லேயே பணத்தை நாம் செலுத்தலாம். அதுக்கு பேர் சிடிஎம், பணம் வைப்பு இயந்திரம், கேஷ் டெபாசிட் மெஷின் சொல்லுவாங்க. இது தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் போன்றது. ஆனால் இதன் மூலம் வாடிக்கையாளர் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்த முடிகிறது. இதற்கு செலுத்துச் சீட்டினை பூர்த்தி செய்ய வேண்டியதில்லை.
வங்கிக்கு சென்று வங்கி அலுவலரை சந்திக்க வேண்டியதில்லை. இது வந்து பேங்க் நம்ம போக வேண்டியதில்லை. 24 மணி நேரம் அந்த ஏடிஎம் மிஷின் இருக்க இடத்துல தான் இதுவும் வச்சுருப்பாங்க. நாம் எப்போ வேணாலும் போய் நம்ம அக்கௌண்ட்லேருந்து வேறு அக்கௌண்ட்டுகளுக்கோ ஏதோ பணங்கள் போடணும்னாலும் நம்ம என்ன செய்யலாம், அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி செலுத்தலாம். அதுக்கு எதுவும் டாக்குமெண்ட்லாம் நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியதில்லை. அந்த கார்டு மட்டும் வேணும். நம்மளுடைய ஏடிஎம் கார்டு இல்லாமல் நம்ம எந்த டிரான்சாக்ஷனும் எந்த மிஷின்லையும் பண்ண முடியாது. அது வேணும். இப்போ டெபிட் கார்டு, எடுப்பு அட்டை. இந்த எடுப்பு அட்டை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா, ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லி பணம் நம்ம பேங்க்கில் ஓப்பன் பண்ணிட்டோம்னாவே அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து தமிழில் எடுப்பு அட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு 2 இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எடுப்பு அட்டை, டெபிட் கார்டு தான். எடுப்பு அட்டைகள் தானியங்கி பணம் வழங்குதல் இயந்திரத்திலிருந்து பணம் எடுக்க உதவுகின்றது. மேலும் பொருட்கள் வாங்கவும் மற்றும் சேவைகளை பெறவும் விற்பனை நடைபெறும் இடத்தில் பணம் செலுத்தவும் பயன்படுகின்றன. மின்னணு வணிகத்தில் பணம் செலுத்தும் எடுப்பு அட்டை பயன்படுகின்றன. ஒரு வாடிக்கையாளர் தமது வங்கி கணக்கில் பணம் வைத்திருக்கும் பட்சத்தில் சில கட்டுப்பாடுகளுடன் எடுப்பு அட்டையினை பயன்படுத்த முடிகிறது. இந்த எடுப்பு அட்டை அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னா, பேங்க்கில் பணம் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு கார்டுனா ஒரு சில கார்டில் 20,000 எடுக்கலாம், ஒரு சில கார்டில் 40,000 எடுக்கலாம், ஒரு சில கார்டில் 1,00,000 ரூபா கூட எடுக்கலாம். அது அவங்கவுங்க அந்த கார்டினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் குறைஞ்சது 20,000 நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 20,000க்கு அந்த கார்டை பயன்படுத்தி நம்ம பணம் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 80,000 அல்லது 70,000 அல்லது 1,00,000 வரைக்கும் கடைகளில் போய் சரக்கு வாங்கும் பொழுது இந்த கார்டை நாம் பயன்படுத்தலாம். வேறு எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த கார்டு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன செய்கிறோம், பேங்கில் இருக்கிற பணத்தை வந்து இந்த மிஷினில் கொடுத்து எடுப்பதற்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை இப்போ பெரிய பெரிய ஜவுளி கடைகளோ அல்லது பெரிய கடைகளுக்கு போனீங்க அப்படின்னா, சரக்கு வாங்கிட்டிங்கன்னா பணம் வாங்குறப்பல அந்த கார்டை கொடுத்தோம்னா ஸ்வைப் பண்ணி நம்ம பில்லுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இந்த மாதிரி எந்த கார்டை வந்து பயன்படுத்தலாம். பொருள்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம். மற்ற எங்கே போனாலுமே இப்போ பயன்படுத்துகிற அளவுக்கு வந்துருச்சு. பெரிய பெரிய சிட்டிகள்லாம் இப்போ மேக்ஸிமம் பணம் யாரும் பாக்கெட்டில் வச்சுருக்கிறது கிடையாது. கார்டு மட்டும்தான். அதை கொண்டு போய் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் கடன் அட்டை, கிரெடிட் கார்டு, இதுவும் அதே ஏடிஎம் கார்டு போல் ஒரு கார்டு தான் தருவாங்க. ரெண்டுக்கும் மெயினான வித்தியாசம் என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது என்ன, டெபிட் கார்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். டெபிட் கார்டுங்கிறது வந்து நம்ம பேங்க்கில் வந்து எவ்வளோ பணம் இருக்கோ அதற்குள்ளே தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். கிரெடிட் கார்டுங்கிறது நம்ம பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் பணமே இல்லைனாலும் நாம் அந்த கார்டை பயன்படுத்தலாம், பொருள்கள் வாங்கலாம். எவ்வளோ நமக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்களோ அந்தளவுக்கு நம்ம பொருள்களை வந்து கடனுக்கு வாங்குற மாதிரி வாங்கிடலாம். இந்த கார்டை பயன்படுத்தி வாங்கிடலாம். பேங்க்கில் பணம் இல்லைங்கிறதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ திடீர்னு ஒரு அவசரமாக ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஏதோ ஒரு ஜுவல் எடுக்க போகிறோம், ஒரு மோதிரம் எடுக்க போகிறோம், ஒரு 20,000 30,000 ஆகும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ரூபா இல்லை அப்படின்னா, அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை போய் நம்ம பயன்படுத்தி கடையில் பொருள் வாங்கிடலாம். அப்போ இந்த பணம் எப்போ சார் நம்ம கட்டுறது? இதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 40 நாள் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த 40 நாளைக்கு கழித்து தான் அவங்க நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுப்பாங்க. அதுக்குள்ளே நாம் என்ன செஞ்சிடணும், நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இந்த பணம் எடுக்கிற தேதிக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்டில் இதை போட்டு வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிரெடிட் கார்டுக்கு வந்து பணத்தை எடுத்துக்கிடுவாங்க. இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அந்த எடுப்பு அட்டைங்கிறது டெபிட் கார்டு வந்து நம்ம எவ்வளோ பணம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கோ, இப்போ 50,000 வச்சுருக்கோம்னா 50,000த்துக்குள்ளே தான் நம்ம பொருள்கள்லாம் வாங்க முடியும். அதுக்கு மேலே ஸ்வைப் பண்ணோம்னா உங்கள் கார்டில் பணம் இல்லைன்னு வந்துடும். ஆனால் கிரெடிட் கார்டில் அப்படி கிடையாது. 5,000 தான் இருக்குது நம்ம அக்கௌண்ட்லனா 50,000 60,000 கூட பொருள் வாங்கலாம். பின்னாடி நம்ம வந்து அந்த பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டுறணும், அவ்வளோதான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மெயின் அதுதான். கடன் அட்டை, பொருட்கள் வாங்குதல், சேவைகள் பெறுதல், மின்னணு வணிகம் மூலம் பொருட்கள் மற்றும் சேவைகளை பெறுதல் போன்ற நடவடிக்கைகள் நடைபெறும் நிலையில் பணம் செலுத்த பயன்படுகின்றன. வங்கி நிர்ணயித்துள்ள அளவில் அடிப்படையில் வாடிக்கையாளர்கள் இதனை பயன்படுத்தலாம். கடன் அட்டை பயன்பாட்டிற்காக வங்கி கட்டணம், வட்டி போன்ற பிற கட்டணங்களை வங்கி வசூலிக்கிறது. இது வருஷத்துக்கு கார்டுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி ஏடிஎம் கார்டுக்கும் வாங்குவாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கும் கண்டிப்பாக எடுக்கத்தான் செய்கிறாங்க. அது எப்போவும் உண்டு தான். அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டில் முக்கியமானது என்னென்னா, பொருட்கள் வாங்குறது வந்து கடனுக்கு வாங்குறது, இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறதுக்கு மேக்ஸிமம் இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு பெரிய லெவலில் நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னோம்னா மொத்த ரூபாயும் உடனே ஒரே தவணையில் கொடுக்க முடியாது. அப்படின்னா நம்ம இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஆன்லைனில் என்ன செய்கிறாங்க, ஒரு 10 தவணை அல்லது 6 தவணை அல்லது 9 தவணை ஃப்ரீயாவோ அல்லது இன்ட்ரெஸ்ட்டோடையோ கொடுத்துட்றாங்க. அது வந்து ஈஸியாக ஒவ்வொரு மாதமும் அந்த டேட் வரும்பொழுது நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து அந்த தொகை, குறிப்பிட்ட தொகையை மட்டும் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா எடுத்துக்கிடுவாங்க.
இது வந்து கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் தருவாங்க. டெபிட் கார்டை வச்சு நம்ம அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்க முடியாது. ரெண்டுக்குரிய வேறுபாடு அது ஒன்று. அடுத்து வந்து தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், NEFT, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா ஒருத்தருக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு 1,00,000 ரூபா இப்போ பாம்பேலேயோ டெல்லியிலையோ இருக்கார், அவருக்கு கட்டணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா அவருடைய அக்கௌண்ட்டில் போட்டு விடணும். இதுக்கு வந்து நம்ம பேங்க்கு போய் அவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறத விட என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, என்கிட்ட ஆன்லைன் பேங்கிங் இருக்குது அப்படின்னா நானே இந்த RTGS அந்த இது மூலமாக, அது என்னது NEFT நெஃப்ட் மூலமாக நான் என்ன செஞ்சிடலாம், இமீடியட்டாக நான் அந்த என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட் டீட்டெயிலை வாங்கி அதை நான் உள்ளே ஆட் பண்ணி என்னுடைய பணத்தை அவங்க அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு தான் அது மெயினாக பயன்படுது. இது தேசிய அளவிலான ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு நிதி பரிமாற்றம் செய்யும் வசதியை அளிக்கும் முறையாகும். இந்த முறையின் கீழ் எந்த நபரும் எந்த ஒரு வங்கி கிளையிலும் இருந்தும் பிற நபர்களின் கணக்குகள் வங்கி கணக்குகளுக்கு மின்னணு பரிமாற்றம் மூலமாக ரொக்கத்தை மாற்றம் செய்யலாம். தான் NEFT நெஃப்ட்டுங்கிறாங்க. தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். நிதி பரிமாற்றம்னு அதிலே வருது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா, இங்கேருந்து பணம் கட்டணும் அப்படின்னா நம்ம நேராக அங்கே போயோ இல்லை இது பண்ண வேண்டியதில்லை. நேரடியாக நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் மட்டும் நம்மகிட்ட இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து அவங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பணத்தை வந்து பரிவர்த்தனை பண்ணிடலாம் இந்த முறையில். அந்த RTGSன்னு அடுத்து சொல்கிறாங்க இல்லையா, நிகழ்நேரம் மொத்த தீர்வாகம், அதுவும் இதே தான். என்ன சார் ரெண்டுமே பணம் அனுப்புகிறதானே, அப்புறம் இதுக்கு இது வேறு அது வேறு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த NEFT நெஃப்ட்டுங்கிறது வந்து 1,00,000 2,00,000க்குள்ளே தான் அனுப்ப முடியும். நிறையா அதிகமான தொகைகள் அனுப்பணும் அப்படின்னா இந்த RTGS மூலமாக தான் அனுப்ப முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரையிலேயோ ஏதோ ஒரு கடையில் வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பணம் கட்டணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க அக்கௌண்ட்டை நம்ம ஏற்றி வச்சுக்கிட்டு மாதம் நம்ம இங்கேருந்து மெனிக்கே கட்டிடலாம். நம்ம அங்கே போக வேண்டியதில்லை. இந்த முறைப்படி NEFT அல்லது RTGS முறைப்படி மாதம் ஒருத்தருக்கு வந்து நான் 20,000 கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா மாதம் அவர்கிட்ட நம்ம அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை. இந்த NEFTயில் வந்து நம்ம அவருடைய அக்கௌண்ட் டீட்டெயிலை ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா மாதம் அந்த தொகையை மட்டும் அடிக்க வேண்டியது, டக்குன்னு அவர் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண வேண்டியது, அடித்தோம்னா அவருக்கு போய் பணம் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக பண பரிவர்த்தனை பண்ணுவதற்காகத்தான் இந்த நெஃப்ட்டு RTGS வச்சுருக்காங்க. இப்போ நிகழ்நேரம் மொத்த தீர்வகத்தில் வந்து ஆங்கிலத்தில் சுருக்கமாக RTGS என்று அழைக்கப்படுகிறது. இதன்படி பணப்பரிமாற்றம் என்பது தனிநபர்களின் அறிவுறுத்தலுக்கேற்ப தொடர்ந்தும் அல்லது ஒன்றன் பின் ஒன்றாகவும் உடனடியாக பரிமாற்றம் செய்ய பயன்படுகிறது. அப்போ தொடர்ந்து நம்ம நிறையா பேருக்கு பணம் அனுப்பணும்னா என்ன செய்யலாம், இந்த RTGS மூலமாக நம்ம கரெக்டாக அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி மின்னணு பரிவர்த்தனை மூலமாக செயல்படக்கூடியது கணக்கில் கேட்குறாங்க. குறிப்பேட்டு பதிவுகளில் வந்து ATM மிஷின் மூலமாக பணம் இவருக்கு செலுத்தியது அல்லது RTGS மூலமாக இவருக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தோம், அந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. அப்போ அப்படி வரும்பொழுது நாம் குறிப்பேடு எப்படி போடுறது? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அவருக்கு வந்து நாம் இப்போ பேங்கில் போய் இந்த மிஷின் மூலமாக நான் பணத்தை போடுறேன் அப்படின்னா நான் வந்து வங்கி கணக்கை பயன்படுத்தக்கூடாது. என் கையிலேருந்து இப்போ என்ன தான் போயிருக்கு, கேஷ் தான், ரொக்கம் தான் வெளியே போச்சு. அதனால் ரொக்க கணக்கை தான் நான் மென்ஷன் பண்ணணும், வரவு வைக்கணும். இதே இது RTGS அல்லது இந்த NEFT மூலமாக நான் ஒருத்தருக்கு பணத்தை அனுப்பியிருந்தேன் அப்படின்னா வங்கி கணக்கை தான் வரவு வைக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம கையில் இருந்து பணம் வெளியே போனால் ரொக்க கணக்கை வரவு வைக்கணும். பேங்கில் இருக்கிற நம்ம பணம் வெளியே போச்சுன்னா வங்கி கணக்கை வரவு வைக்கணும். அது அந்த மிஷின் மூலமாக பண்ணும்பொழுது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த இரட்டை பதிமுறையில் குறிப்பேடுகளை பதியணும். அது வங்கி நடவடிக்கைகளில் நீங்கள் ஏற்கனவே இந்த குறிப்பேட்டு பதிவை சார் சொல்லியிருந்தார், நீங்களும் போட்டுலாம் காமிச்சிருந்தீங்க பார்த்தேன். இந்த பாடத்துக்கு வந்து இந்த தியரியோடு நம்ம இப்போ முடிச்சுக்கிறோம். இதில் ஒரு சின்ன தியரிகள் வந்து உங்களுக்கு இதில் கேட்குறேன், அதை மட்டும் நீங்கள் எழுதி காமிச்சிருங்க. அடுத்த வாரத்துலேருந்து நம்ம உங்களை நேராகவே நாங்கள் சந்திக்க போகிறோம். நம்ம எல்லா பேருமே இனி இருக்கிறது ஒரு 3 மாதம் 4 மாதம் தான். கரெக்டாக பள்ளிக்கூடத்துக்கு ஆப்சண்ட் ஆகாமல் கரெக்டாக வந்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சிலபஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை நீக்கியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துட்டு மீதி பாடங்களை நம்ம வந்து கணக்குகள்லாம் நிறையா போட வேண்டியிருக்கும். போட்டு பழகிக்கிடுவோம். ஈஸியாக நம்ம மார்க் எடுத்து பாஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். இவ்வளோ நேரம் இந்த பாடத்தை கவனித்ததற்கு மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி.